அம்மி, நீ விழமாட்டேன்ற நம்பிக்கையில தாண்டி அப்படி பண்ண. அப்புறம் சரி, நாயகத்தோட கூப்பிடுறேன். வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க, கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன். டேய் வேண்டாம்டா, இது பெரிய பனிஷ்மெண்ட் எனக்கு வேண்டாம். நீ பேசுனது எனக்கு வலிக்குது, நான் சொல்லிட்டேன். நீங்க செஞ்சது கூட தான் எனக்கு வலிச்சுது. நீ என்னை விட்டு நீ அவனை கூப்பிட்டு அவனை பிடிச்சிருந்தா நான் செத்து இருப்ப சொல்லிட்டேன். என்ன வார்த்தை பேசுற? உண்மையை தான் சொல்றேன். நானா அவனான்ற இடத்துல அவனை சூஸ் பண்ணி தான் நான் செத்து தான் போயிருப்பேன். களி அப்படி எமோஷனல் வர களி. சாரி, அதெல்லாம் ஆகட்டும். இப்போ வந்து என் மேல வந்து பேசுவா. அது என்கிட்ட உட்காந்து பேசு, தள்ளி நின்று பேசாத. நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்கல. நீ சேஃபா இருக்கான்ற தைரியத்துல தான் நான் சரி கொஞ்ச நேரம் உன்னை ஃபன் பண்ணலாம்னு நினைச்சேன். எனக்கு அங்க அப்படி நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் தெரியலல்ல, அப்புறம் என்ன? அவருக்கு நான் வழுக்கணுன்ற ஃபீல் இருந்ததுனால தான் கையை புடி கையை புடி கையை புடின்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்ன வார்த்தைங்க வேணா அதுக்கு எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா அவர் இன்டென்ஷன் என்னை காப்பாத்துறது மட்டும்தான் இருந்துச்சு. நான் கையை பிடிக்கலனாலும் அவர் காலை வச்சு என்னை காப்பாத்திட்டு தான் இருந்தாரு. ஒரு கால் இருந்த வரைக்கும் கொஞ்சம் நான் பயம் இல்லாம தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் சறுக்கவே ஆரம்பிச்சேன். தேவையில்லாம கண்டவங்க ஹர்ட் ஆவாங்கன்னு நான் இறக்கி விட்டது தான் பிரச்சனையே. என்ன கண்டவன்ற? சரிடி, நான் சும்மா தாண்டி கேட்டேன். நான் அதுக்கு ஏன்டி இப்படி பேசுற? நாங்க தான் சொன்னோமே, கேட்டாதானே. தானா காப்பாத்தணுன்ற எண்ணம் கூட வரல. நாங்க கூப்பிட்டு கதறி அதுக்கப்புறமா வரேன்றத ஒத்துக்கிறதுக்கு அவ்வளவு பேச்சு பேசுவாங்க. அப்புறம் என்ன பேச்சு? தானா ஹெல்ப் பண்ணணும்னு தான் அங்க தோணலல்ல. ஏய், நான் வந்தா திட்டுவேன் தாண்டி நான் வரல. அதனால தாண்டி நீ கூப்பிட்டு வரணும்னு நினைச்சேன். நீ கூப்பிடாம நான் வந்தா நீ தான் கத்துவியே. எங்க அம்மா இருக்காங்க, எங்க மாமா இருக்காங்கன்னு சொல்லுவியே தாண்டி நான் வரல. ஓ, சரி சரி. ஏய், எதுக்கு இப்படி அப்படிலாம் சொல்றது புரியல. எல்லா விஷயத்துலயும் உங்க அம்மா மாமா பாப்பீங்க, நான் திட்டுவேன்னு பாப்பீங்க இல்லையா? அதனாலதான் எந்த விஷயத்துல நீங்க அப்படியே என் பேச்சு கேட்டுட்டு இருக்கீங்க, அப்படிதானே? அன்னைக்கு உங்க அம்மா வரும்போது தானே படிக்கட்டுல இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு இருந்தீங்க. ஏன் அப்பா நான் திட்டலையா? அது ஃபன்னுக்காக பண்ணேன். நான் உங்களுக்கு என்னவா தெரியுதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல இதுல இருந்து. டேய் வேண்டாம்டா, வேண்டாம், வார்த்தை பெருசா போடு. இது பெருசா போறதுக்கு இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். அவங்க எல்லாம் சொல்ற மாதிரிதான் நான் இருக்கேனும் சத்தியமா எனக்கு இப்போ டவுட்டா இருக்கு. ஏய் வேண்டான்னு விருப்பத்தை அடிச்சுன்னு பார்த்துக்கோ. நீ தேவையில்லாம தப்பா பேசிட்டு இருக்க. பேர் செயலே நிரூபிச்சுட்டாங்க, வேலையை பாருங்க. என் இன்டென்ஷன் அப்படி இல்லை, நீ அப்படி கேவலமானவா காட்டுறேன்னு புரியல. பாரு, என்ன ரொம்ப விருப்பத்துற நீ. அக்கா, சொல்றி தங்கம், என்ன? அக்கா பெரியம்மா உங்களை கூப்பிட்டாங்க. சரிடா, வரேன். அவங்க தோட்டத்துல இருக்காங்க, உங்களை தோட்டத்துக்கு வர சொன்னாங்கக்கா. சரிடா. என்னடி? ஒரு ரகசியம். இப்ப சொல்லு, என்ன ரகசியம்? உங்களை தனியா வர சொன்னாங்க. யாருக்கும் தெரியக்கூடாதான், இது உங்க காதல சொல்ல சொன்னாங்கக்கா. சரி சரி, இது என் காதுல தான் நீ சொன்னேன்ட்டு அவங்ககிட்ட போய் சொல்லு. 5 நிமிஷத்துல வருவேன்னு சொல்லு, சரியா? ஓகே அக்கா, சீக்கிரம் வந்துடுங்க. சரிடி தங்கம், போ. ஏய், அவங்க எதுக்கு உன்னை கூப்பிடுறாங்க? ஏதுனா? ஏ பாய், நீ ஒன்றும் போட்டாங்கல்ல. எதுக்கு? பெருசா திட்டு வாங்குறதுக்கா? ஒன்னும் கூட்டாது இல்ல. இது நான் வரேன். சாமி, நீ பண்ண வரைக்கும் போதும்பா. போதும், என்ன விடு. நாத்து பாவம் நாத்து. ஆமா, ரொம்ப பாவம் தான். நீ கூட்டாது இல்லைன்னு. விஷயத்தை தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டேன்ல, என்ன விடுங்க. வரைக்கும் பண்ண வரைக்கும் போதும், ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி நீ வெறுப்பா இருக்க. இன்னும் நீ போயிட்டு வந்து அவங்க பேச ஏதாவது கேட்டீங்கன்னா நீ ரொம்ப வெறுப்பாயிடும். வேணாம், போதும்னு. நீங்க செயலை நிரூபிச்சதும் உங்க அம்மா வாயில சொல்ல வேண்டாவா? நீங்க நிரூபிச்சிட்டீங்க, அவங்க சொல்லுவாங்க ரெண்டு. அதே இதை பார்த்துட்டு அதை கேட்டுட்டு வரேன், அவ்வளவுதான். சரிண்ணா, நான் போயிட்டு வரேன். நான் வரேன்டா. வேண்டாம், நீ தனியா போக வேண்டாம். நான் தனியா வரணும்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதான் எனக்கு யாரும் வேண்டாம், நானே போறேன். போக தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். புரியுதுல்ல உனக்கு? டேய், ஆமாண்டா, வேணாண்டா. எனக்கு கூட பயமா இருக்கு, வேண்டாம். நான் வரேன், வா நம்ம போலாம். அக்கா, நீ யார் சொல்லி வந்திருக்க? எப்படிக்கா உங்களுக்கு தெரியும்? எல்லாம் ஒரு வைல்டு கெஸ் தான். உங்களை மாமா வர சொன்னாங்க. எந்த மாமா? உங்க டாடி. எங்க டாடியா? எதுக்கு? தெரியல, யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு அண்ணாலாம் வந்திருக்காங்க, அதனால உங்களை வர சொன்னாங்க. அண்ணாவா? சரி, நான் வரேன், போ. சொல்லு, நான் வந்துட்டு இருக்கேன்னு. ஓகேக்கா, சீக்கிரம் வர சொன்னாங்க. சரிடா தங்கம், வரேன். ஓகே, டாடா. பாய். இப்ப யார் வந்திருக்கா? யாருக்கு தெரியும்? சரிண்ணா, டாடி கூப்பிட்டுருக்காருல, நான் போய் யாரு என்னன்னு பாக்குறேன்.
சரிவா, நானும் பாக்குறேன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேண்ணா, வா போலாம். ஆனா நீ இந்த ஊருன்னு சொல்லவே இல்லை பத்தியாடா. அதான் சொன்னேடா, நான் என்ன இந்த ஊரா? புரியுது புரியுது. பிசினஸ் டைப் உன் பையன் தான். ஆமாண்டா ஆமா. நீ பார்த்தல, அந்த கடையை போய் வந்தா நடத்தலாம். 2 கடையை அவன் பார்த்துக்கிறான், 2 கடையை நான் பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். சரி சரி. எப்படிப்பா பிசினஸ்லாம் பிடிச்சிருக்கா? அங்கிள் பிடிச்சதானே இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன், அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை விட என் பையனுக்கு நாலேஜ் அதிகம். ஓ பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட் தான் தரம் வளர்த்துக்க போறாங்க. அது என்னவோ சரிதான். என்னடா வந்ததுல இருந்து உன் பொண்ணு கண்ணிலே காட்ட மாட்டேன். வருவாடா. எங்கடா உன் தங்கச்சி? ஆயா கூப்பிட்டாங்கன்னு அங்க போயிருக்கா. டாடி வந்துருவோம். டேய், உனக்கு ஒரே ஒரு பொண்ணு தானடா? நீ அண்ணன் பையன்டா, ஏன் அண்ணன் பையன் அப்பான்னு கூப்பிடக்கூடாதா? இல்லடா கேட்டேன். இது என் அண்ணன் பையன். சரிடா சரி. இந்த பக்கம் நிக்கிற தம்பி, அது என் மாப்பிள்ளடா. மாப்பிள்ளையா? மாப்பிள்ளனா புரியல. என் மச்சான் பையன்டா, என் தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க அண்ணன் பையன். ஓ சரி சரி. வாடா தங்குவா. இதாண்டா என் பொண்ணை பார்க்கணும் நீ பார்த்துட்டியா? உன் பொண்ணுக்கு என்னடா நல்ல லட்சணமா அழகாதான் இருக்கா. இவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டுமா. ஹலோ அங்கிள். இதான் உன் பையன். ஹாய். ஹாய், உன் பேர் என்ன? என் பேரு திவ்யா. நான் கவின். ஆ. பார்த்து சிம்பிளா இருக்காங்கன்னு நினைக்காத, ஞாபகமா பாருங்க. ஓ சரிங்க டாடி. நான் ஒரு ஷாப் ஓப்பனிங் போனல, அது இவன் கடை தான். அதான் அவன் பையன் கவின் தான் பார்த்துக்கலாம். ஓ ஓகே ஓகே டாடி. உன் கடை கொலுசு என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. பிடிச்சிருந்துச்சாமா? வா, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, என்ன வேணுமோ எடுத்துட்டு போ. அது உன் கடை மாதிரி என்ன. அங்கிள். இப்ப கூட உங்க கடை கொலுசு தான் போட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு. அவன் ஃபீல் பண்ற மாதிரியே பேசல. மாதிரியெல்லாம் இல்ல, அவன் அப்படிதான் பேசுறான். இங்க என்ன நடக்க போதோ. அது அவ்வளவு சலங்கா இருக்கு, எப்படி சவுண்டு கேட்கல? அந்த ஐடியாலாம் என் பையன்துமா. நிறைய பேருக்கு முத்து வச்சு போடணும்னு ஆசை, இல்ல திக்கா போடணும்னு ஆசை. ஆனா சவுண்டுக்காக யோசிப்பாங்கல்ல, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, பட்டிக்காட் நினைப்பாங்க, அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் போகும்ல. அதனால இது நாய்ஸ்லெஸ், பட் அந்த திக் போடுற ரேஞ்சுக்கு என்னவோ அது இருக்கும். நிஜமாவே இது ஒரு நல்ல ஐடியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. ஆமா, இப்போ இதை வந்து ஆஃபீஸ் வேற கூட போட்டுக்கலாம். நம்ம மெலிசா என்ன கொலுசு போடுறோமோ அந்த சவுண்டு தான் வரும். ஆனா பாக்குறதுக்கு அந்த திக்னஸ்ல இருக்க அந்த அழகு அது குறையாது. ஆமா, சவுண்ட் வந்து ஒரு நார்மல் கொலுசை விட கொஞ்சம் கம்மியா தான் வருது. ஆனா கால்ல பார்க்கும்போது நல்லா பெரிய கொலுசு போட்ட ஒரு ஃபீல், அந்த திக்னஸ் இருக்கு, நல்லா இருக்கு. நைஸ் ஐடியா தான் இது. அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணி வச்சிருக்காமா, எல்லா வகையிலும், தங்கத்துல வைரத்துல. ஒரு நாள் வந்து பாரு. இல்ல uncle, எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை இதெல்லாம். அம்மா அப்பா அவங்களாம் தான் பார்ப்பாங்க, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் தான் சொன்னேன்டா, அதுக்கு அவளுக்கு டைமே கிடையாது. ஏதாவது வேணும்னா எங்க அண்ணி என் பொண்டாட்டி இவங்க எல்லாம் தான் போவாங்க. இல்ல நாங்க எங்கன்னா இந்த மாதிரி வெளியே போனோம், நானே எங்க வாங்கிட்டு வந்தாலும் சரி. அவ ஒரு கடைக்கு போய் எதுவும் வாங்குறது இல்லை. அங்கிள் சொன்னாரு உங்களுக்கு கார்டியோல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு. இதுக்கு ஃபாரின்ல நிறைய ஸ்கோப் இருக்கு, நீங்க ஃபாரின்ல ட்ரை பண்ணல? இல்லை, என்னால் இந்தியா விட்டும் போக முடியாது, என் ஃபேமிலியை விட்டும் போக முடியாது. அதனால தான். ஓ ஓகே ஓகே. ஆனா கண்டிப்பா ஒரு வாட்டி கடைக்கு வாங்க. வரும் கண்டிப்பா. இது பேச்சுக்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீ நிஜமா வரணும், புரியுதா? uncle, கண்டிப்பா வரேன். திருவிழா முடிவு வரைக்கும் என் பையன் இங்கதான் இருப்பான், அவனை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இங்க அவன் தனியா இருக்கான். இங்கதான் ஒரு பட்டாளத்தோட சுத்துறீங்களே. அதனால என்ன uncle, கண்டிப்பா பார்த்துக்கிறோம். எங்களை எங்கே பார்த்தாலும் ஜாயின் பண்ண சொல்லிக்கோங்க. நீங்கள் எங்களை பார்த்தாலும் வந்து ஜாயின்ட் ஆகிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா பிரச்சனை இல்லை, கம்பெனி கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களை கேட்டா நீங்க யாரையோ கொடுப்பாங்கன்றீங்க, எனக்கு புரியல. ஐயோ, இவ்வளவு நேரம் இவன் பேசும்போது லைட்டா டவுட் ஆகுது. இப்ப கன்ஃபார்மே ஆகுது. இவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. ச்சே, என்னடா நம்ம மாப்பிள்ள உருன்னு இருக்கானா இல்லைன்ட்டு, இவ்வளவு உருன்னு இருக்கானா? இருக்கிற கவச்சம் சைனை பிடிச்சி அர்த்தம் போல இருக்கு. அப்படி இல்லை, நாங்கள் கேர்ள்ஸாக தான் சுற்றுவோம். இதுவும் எங்கள் அண்ணன், என் அத்தா, என் மாமாலாம் இருக்காங்க. நீங்கள் அப்படி அவங்க கூட மிங்கிள் ஆயிக்கோங்க. நான் உங்க கூட பேசி பழகலான்னு யோசிச்சேன். சரிடா, அவங்க எல்லாம் கேங்கா தான் சுத்துவாங்க, அந்த கேங் கூட ஜாயிண்ட் ஆயிக்கோ, அவ்வளவுதான். சரி, இப்போ நம்ம கிளம்பலாம். இல்லடா, ஏன் சீக்கிரம் கிளம்புறேன்? டேய், இவன் அவசரப்படுத்தணும் தான்டா நான் இந்த ஊருக்கே வந்தேன்.
எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அந்த லாஸ்ட் 3 நாள் திருவிழாக்கு தான் இங்க இருக்கிறதாவே இருந்தேன். இவன் தான் என்னவோ பரபரன்னு டார்ச்சர் பண்ணவே வந்தேன்டா. அவன் கிட்ட பேசினான்ல. புரியுதுடா. சரி சரி சரி, நான் லாஸ்ட் 3 நாளுக்கு வருவேன். அப்ப பேசிக்கலாம். நீ உன் வீட்டுல பேசி என்னன்னு சொல்றியா? சரிடா. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிடா. பாய் திவ்யா, கீப் இன் டச். ஆ பாய். அண்ணா அண்ணி கொஞ்சம் இங்க வாங்களேன். என்னடா உங்க அண்ணா நீ கூப்பிடுற? வந்துட்டப்பா சொல்றேன். சரி டாடி, நான் உள்ள போட்டுமா? இல்ல தங்கம், எல்லார்கிட்டயும் பேசணும் தானே கூப்பிட்டா? கூப்பிட்டு இருந்த நான் மட்டும்தான் வரலாமா இல்ல நானும் வரலாமா மச்சான்? வாங்க மச்சான், நீங்க இல்லாம வாங்க வாங்க, 2 பேரும் வந்து உட்காருங்க வாங்க. கேட்டோம். என்ன ஏதோ ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கான் போல. ஆமாண்ணா. என்னடா நம்ம கூப்பிட்டு வரலேன்னு பார்த்தேன். ஓ, இங்கதான் பேசிட்டு இருக்கா, அதான் வரல. அப்படி என்ன சீரியஸா பேச கும்ப கூட்டியிருக்காங்க? என் ஃப்ரெண்டு அவன் பையனுக்கு நம்ம தீமாவை கேட்கறான். ஓ, கல்யாண பேச்சு. சரி, சந்தோஷம். இதை முடிச்சு விட்டா நம்ம பையன் வாழ்க்கை கிளியர் ஆயிடும். என்ன தம்பி சொல்றீங்க? ஐயோ, முகப்பால கேட்டாங்களா? இவன் ஆல்ரெடி கோமா இருக்கான். கத்திருவானா? என்ன பிரச்சனை பண்ணுவான் ஒன்னும் தெரியல. இந்த ஒரு சம கச்சேரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏமா நீ வேற புளிய கரைக்கிற? இருமா. ஆல்ரெடி இந்த மனுஷன் அவ்வளோ இருக்கு. இதுல இது வேறையா? அம்மே அம்மே, மனுஷன் திரும்புறதாவே இல்லை. புச்சி புச்சி, நீ பாரு புச்சி. வேண்டாவா இருக்காரு. ஏங்க இப்போ நீங்க பாக்குறீங்களா? நான் அந்த பையனுக்கு ஓகே சொல்லவா? அவன் கூப்பிட்டு சொல்றான். ஏமா உடனே இருக்க? ஏன் அப்படி இருக்கணும் தெரியாது. நான் கேட்ட கேள்விக்கு பதில். என்ன நம்புறியா இல்லையா? இதுக்கு சும்மா பார்த்துட்டு இருப்பான். நமக்கு சொல்றியா? ஏன் உங்க அம்மா இதே வீட்டுல தானே சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொருத்தைய கட்டணும் கட்டணும்னு. அமைதியா இல்ல? நான் கோவப்பட்டேனா? உன் மேல நம்பிக்கை வைக்கல? அது நான் உன் மேல இருக்க நம்பிக்கையில தான் அமைதியா இருக்கேன். அப்போ உனக்கு ஏன் மேல நம்பிக்கை தான், நீ அமைதியா இருக்கணும்ல? இல்லடி, எனக்கு பற்றி உனக்கு தெரியும். உனக்கு உரிமை கொண்டாடணும். நான் எவனையும் உரிமை கொண்டாடல. சரி சரி, நான் உரிமை இல்லை. சும்மா டென்ஷன் ஏற்றி பிபி ஏத்தனன்னு வைக்க. இங்க இருந்து வெளியே போனப்போ பிபி செக் பண்ணுவேன். இப்பயே நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் வரமாட்டேன். நான் பிபி செக் பண்ணுவேன், புரியுதா? போதுமா, நான் நார்மலா ஆயிட்டேன். மூச்சு மூணு இருக்கிறது முக்கியம் இல்லை, எதையும் யோசிக்காம இருக்கும், புரியுதா? சரி பொண்டாட்டி, நான் எதுவும் யோசிக்கல. என்னடா இது, நான் முறைச்சிங்கன்னா இப்போ எப்படி இருக்கிறோம்? என்னவோ ஒன்றும் புரியல. ஆமா, அந்த பையன் பக்கத்து திருவிழாவில் நம்ம தீவிரமா பார்த்தா போல. அப்புறம் தான் யாரும் என்னன்னு விசாரிச்சிருக்காங்க. அவங்க அப்பாவையும் வர சொன்னோம். அவன் பையன் ஆசைப்படுற பொண்ணு யாருன்னு தான் பார்க்க வந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பொண்ணு. அதான் என்கிட்ட கேட்டான். நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன். அதான் வந்தாங்க. இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் அவசியமா? அதானே. என்னன்னு அவளுக்கு என்ன வயசு ஆகுது, அவசியமான்னு கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன அவ குழந்தையா தெரியல. அவளுக்கு 24 வயசுக்கு மேல ஆகுது. அதானே வந்துருவாங்களே. யார் என்ன பேசினாலும் ரியாக்ட் ஆகாதீங்க, புரிஞ்சுதா? என்னால் ரொம்ப நாளாக பொறுமையாக இருக்க முடியாது, எனக்கு புரிஞ்சுக்கும். நான் பிபி செக் பண்ணுவேன். பிபி மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கட்டுமே. நான் இந்த புள்ளையத்தோட வரமாட்டேன். வராம எங்க போறீங்கன்னு பாக்குறேன். நீ மாட்டாமையா போயிடுவேன். உன்னை யாரையும் கருத்து கேட்கல. உன் வேலை என்னவோ அதை பாரு. நீ சரியா தானே நான் சொல்றாங்க, வயசாதியா இருக்கு. அவள் படிச்சிட்டு இருக்கா, படிப்பு முடிக்கிட்ட ஃபர்ஸ்ட். நான் அது கேட்டா நீ அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அவ கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாம், குழந்தைலாம் உடனே பெற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, இன்னும் 1 வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், பேசி வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏதாவது பண்ணுங்கம்மா. என்னடா பண்றது? உன் பொண்ணு வாழ்க்கை. நான் மட்டும் என்னடா என் பொண்ணு வாழ்க்கை இல்லைன்னாடா சொல்றேன். பார்த்தீங்களா ஜெயா, கூட்டு கலவானீங்களா? நான் கூட என்னமோ நினச்சேன் விக்னேஷ், என் தங்கச்சி கூட பார்த்தியாங்க. டேய், இவ்வளோ சீக்கிரம் எதுக்குடா குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்? எனக்கும் அப்படிதான் தோணுது. அதுக்காக நம்ம குழந்தைய பார்க்கணுன்றதுக்காக வீட்டிலே வச்சிருக்க முடியாது இல்லைண்ணா. இதான சரியான முடிவு, நல்ல இடம் கொடுங்க. அவங்களுக்கு 4 நாட்கள் இருக்காடா? ஆமாப்பா, சென்னையிலேயே 2 இடத்துல, ஒன்று அவங்க ஊரில், இன்னொன்று வேற எங்கேயும் சொன்னாப்பா. 2வது இடம் திறக்கும் போது தான் நான் போனேன். என்னது, நகை கடைக்காரனா? இதுக்கு மட்டும் எப்படிதான் இப்படிதான் அமையறானுங்களோ. அன்னைக்கு என்னடானா அந்த அரசியல்வாதி பையன் வந்தா,
அவன் ஒரு கோடீஸ்வரன், இன்னைக்கு என்னன்னா நகை கடைக்காரன்றாங்க. அப்படி என்னதான் இருக்கு? ஒன்றும் புரியல. முதல்ல ஏதோ ஒன்று முடிச்சு கல்யாணம் பண்ணி அதை அனுப்புங்க. இது வந்தாலும் யோசிச்சு பண்ணுடா, அவசரம் வேணும். அம்மி நீ என்ன சொல்ற? நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லைப்பா. அதுவும் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறதாவே இல்லை. டேய் யோசிடா, கொஞ்சம் பழகி பாரு அவன் கூட. இந்த திருவிழாவில் இருக்கால பேசி பாரு. டாடி என்னை தப்பாக நினைக்காதீங்க, நான் யார் கூடயும் பேச விரும்பலை. நாங்கள் சொல்கிறத செய்ய, அது என்ன உனக்கு? அதானே. நான் அடுத்தவங்க வாழ்க்கையில தலையிடலை. இது என் வாழ்க்கை, வாழ போகிறது நான் தானே. அதுக்கு எங்கள் முடிவுலாம் தேவையில்லை. எனக்கு என் அம்மா அப்பா முடிவு மட்டும் போதும். ஓ, அப்போ நாங்களாம் யாருமா? அப்போ உங்கள் புள்ள வாழ்க்கைக்கு எங்கள் அப்பா முடிவு எடுத்தா நீங்கள் ஒத்துப்பீங்களா? அது எப்படி? அப்போ என் புள்ள இல்லை. அப்போ நான் அவங்க புள்ள தானே, அவங்க மட்டும்தான் முடிவு எடுப்பாங்க. வர வர உனக்கு வாய் ஆயிடுச்சு. தேவி நான் சொல்கிறேன், பார்த்துக்கோ, கேட்டுக்கோ. அதானே உடனே கோழி மூட்டிடு. இல்லைங்க, அவ சரியா தானே கேட்டா. அவ வாழ்க்கையில நீ தலையிடலான்னா அப்போ உன் வாழ்க்கையில என் தங்கச்சிங்களும் தலையிடலாம்ல. உன் புள்ள வாழ்க்கையில சொல்லு. இங்கே எங்கள் அண்ணன் கல்யாணம் மட்டும்தான் பேச வந்திருக்கு, அதை மட்டும் பேசல. அதை தவிர வேறு எந்த கல்யாணமும் இங்கே பேசுறது எனக்கு பிடிக்கல, தேவையில்லை. டாடி எனக்கு அந்த பையனை பிடிக்கல, எனக்கு இஷ்டம் இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். டேய் பார்த்த உடனே எப்படி முடிவு பண்ண? எனக்கு இப்போ கல்யாணமே வேணாம் டாடி, நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க. நான் ஃபஸ்ட்டு காலேஜ் முடிக்கிறேன், அதுக்கு அடுத்தது அதை பார்த்துக்கலாம் டாடி. 2 வருஷம் என்னை விடுறீங்களா என்ன? நானா? டேய் அந்த குடும்பம் நல்ல குடும்பம். இப்போ என்ன டாடி, நான் அந்த வீட்டை விட்டு போகணும், அதானே உங்கள் ஆசை? ஏய் என்ன இப்படி பேசுற? உங்களுக்கு என்ன வீட்டை விட்டு தத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன முடிவு வேணால் பண்ணுங்கள், நான் போகிறேன். டேய் நில்லுடா. இப்போ எதுக்கு டாடி இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? இல்லடா, குடும்பம் நல்ல குடும்பம். அதை விட மாமியார் ரொம்ப தங்கமானவங்கடா, அதுதானே வேணும். அது என்னவோ சரிதான். நிறைய இடத்துல அவளுங்க தானே வில்லியா இருக்காளுங்க. அதுக்கு தான் நீ பார்த்து, அவங்க ரொம்ப தங்கமானவங்க. அவங்க குணம் எனக்கு தெரியும். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் யோசிச்சேன். டேய் அவளுக்கு பிடிச்சிருக்கணும்ல, கட்டாயப்படுத்தி எதுவும் பண்ண வேணாடா, புரிஞ்சுக்கூட. இல்லப்பா, அப்போ இதே மாதிரி நல்ல சம்பந்தம் வராமல் போயிடுச்சுன்னா? அவளுக்கு ஏத்தவன் அவ புருஷன், அவளை விட்டு எங்கேயும் போக மாட்டா தம்பி, புரிஞ்சுதா? அதெல்லாம் சரிதான் நீ. அக்கா வயசாகுதுல்ல, நீ தான் உன் பொறுப்பு இல்லைன்னு கட்டி தெளிச்சிட்டல. இதுக்கப்புறம் அவள் என் பொண்ணுன்னு தானே இருக்கா, அவள் விஷயத்துல நீ எதுவும் தலையிட தேவையில்லை. அக்கா அதுக்கு நான் அவளுக்கு நான் எந்த முடிவு எடுக்கக்கூடாதா? அவள் வேணா நீ ஒதுக்கிட்டல, அப்போ வாழ்க்கையில் நீ தலையிடாத. இதுக்கப்புறம் அவளுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அண்ணி எல்லாரும் இதே வார்த்தை சொல்றீங்க, என்னதான் பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, அவள் என் பொண்ணு தானே, அவள் வாழ்க்கையில் முடிவு எடுக்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல. அண்ணி உங்களை மீறி நாங்கள் எதுவும் பண்ண போறது இல்லை. அப்புறம் என்ன, நீ உங்களுக்கு இல்லாத உரிமையா? உங்க பொண்ணு தான் அண்ணி. என் பொண்ணுக்கான மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க வேண்டியது என் பொறுப்பு. சரிங்க அண்ணி, நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்கல்ல, நான் வேண்டான்னு சொல்லிடுறேன். என் பொண்ணோட மாப்பிள்ளை யாருன்னு நான் முடிவு பண்ணுறேன். அவனை என் பொண்ணு கண்டிப்பாக கட்டிப்பா. சரிங்க அண்ணி, நீங்க எதுவும் யோசிக்காம சொல்ல மாட்டீங்க, உங்களை நம்புறேன். அதான் அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? அதானே, விடுங்க, என் மருமக இருக்குதுல்ல, அதை என் மருமக பார்த்துக்கும். ஏதாவது ஒன்று பண்ணி கெடுத்து விட்டுறாங்களே. சரி சரி, நாம நம்ம கதையை பேசியே ஆகணும். எப்போ பேசுறது? நாளைக்கா பேசிடுவோமா? ஆமாம், இன்னும் பாதி டிக்கெட்டுங்க இல்லையே, நாளைக்கு மதியம் பேசிடுவோம். அதுக்கு தான் நீங்களை கூப்பிட்டேன். சரி, நான் போய் அவங்ககிட்ட பொறுமையாக பேசி சொல்லிடுறேன். அவனுக்கு ஊர் கிளம்புறான். ஃபோனில் பேசினா நல்லா இருக்காதுல்ல. சரி வா, நானும் வரேன். ஆமாம் நானும் வரேன். நம்ம ஒரு மாதிரி பார்த்து நிதானமாக சொல்லிடுவோம். சரிங்க மச்சான், சரிங்க அண்ணா, வாங்க போகலாம். இருந்தாலும் ஒரு வாட்டி யோசிச்சுக்கோங்களேன், ஒரு முடிவு சொல்றதுக்கு முன்னாடி. என்னமா யோசிக்கணும்ன்ற எனக்கு புரியல. அவ விருப்பம்லாம் முக்கியமே இல்லைண்ணா. அவ என்னைக்கும் யாருக்கும் ஓகே சொல்ல மாட்டா. அவதான் இப்ப வேற மாதிரி தெரியறாள். என்ன மாதிரி தெரியுதா? இல்லைங்க, இப்படி தனியாவே வாழலான்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அப்படி சொல்றேன். அவளுக்கு அதுதான் ஒரு பொண்ணா வாழ்ந்துட்டு போட்டு, நீ கிளம்பு. தம்பி, நீங்க அவர்கிட்ட பேச போறீங்கல்ல, அவர் ஊர் கிளம்புறதுக்கு பேசுங்க, போங்க. அண்ணா நீங்களே போங்க. ஏங்க நீங்களே போங்க. சரிங்க. சரி ஜானு, கிளம்பிட்டோமா? நாம போலாமா? இல்லையே, அந்த வாழ்த்துக்கு கால் வர நீ கனால தான் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ சரி, நீங்க வந்தா பேசிட்டு இருங்க, எங்கிட்ட போய் சொல்லி பேசிட்டு இருங்க. இருக்கும் வேண்டான்றது நம்ம கொஞ்சம் எழுதி சொல்லிட்டு வரலாம். அதுவும் சரிதான். உங்க அண்ணி கூப்பிட்ட மாதிரி இருந்தது, நீ போல இருக்காங்களா? இதோ போறேன்க்கா. எங்க மம்மிட்டு இருந்தாரு. அது இந்த ஜென்மத்துல இல்லடா. டேய் முறைக்கிறவனே, நீ எப்படி அமைதியா நிக்கிற? ஏன் கத்த சொல்றியா? இல்லை என்ன பண்ணுன்ற? இல்ல, அவன் நடந்து வரணும் கூட பேசணும்னு அந்த மரம் முறைச்சியடா. நீ கழுத்து இருக்கச்சானு இழுத்து இழுத்து எங்க அர்த்தரிவா நினைச்சனேடா. என்ன சொல்ற? பின்ன உன் பேரனை பார்த்துருக்கணுமே. அவன் பேச பேச கழுத்துல இருக்க செயினை வச்சு இழுத்து அறுத்துட்டு இருக்கான். பார்த்தா கழுத்து அறுத்துருவானா செயின் அறுத்துருவானா
ஒன்றும் புரியாம இருந்துச்சு. ஏன்டா ஏன் ஏன் இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை பற்றி எப்படி தெரியும்? நார்மலாக தானே இருக்கேன். ஒவ்வொரு பேர்ட்ட கொடுத்தீங்க அண்ணன் இவ்வளவு கேஷுவலா நிக்கிறாரு. அந்த கதை தான் என்னன்னு உங்களுக்கே தெரியல. சரி வாடா, எங்க வெளியே போகலாம். ஏன் ஏன் வெளியே போனோம்? வேண்டாமே, வா வெளியே போகலாம். ஏய், நீ இந்த நிமிஷம் அவளை பக்கம் வெளியே போறன்னு ஏதோ கதை இருக்கு. என்ன கதை? தானே டேய், இந்த நிமிஷம் நீ போய் அவகிட்ட இருப்ப, நீ அங்கிருந்து எஸ்கேப் போறன்னு என்ன கதை? வரியா இல்லையா? வாடா போகலாம். நான் விட்டுறாதீங்க, ஏதோ கதை இருக்கு, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னடா இந்த லட்சத்தி அவகிட்ட பேசணும் பார்த்து இப்பவே கிளம்புறேன். அவளை விட்டு எனக்கு புரியல. நல்லா சொந்த செலவு சோனி வச்சுக்க முடியாது. கரெக்டா, நான் கிளம்புறேன். என் தங்கச்சி பக்கத்துல உனக்கு சொல்லி வச்சுக்கிற மாதிரி. சரிப்பா சரி, இதை போய் நான் அவகிட்ட சொல்றேன். நான் அப்படி சொல்ல வரல. டேய், நீ தான் சொன்னேன். ப்ரோ, நீங்க அதானே சொன்னீங்க. அவ ஆல்ரெடி காண்டா இருக்கா. மொத்தத்துவம் என்னை வச்சு செஞ்சீங்கன்னு வையன், அப்பதான் பார்த்துக்கோங்க. ஏய், இப்ப நீ தானடா சொன்ன அவ வருத்தமா இருக்கா, அவன்கிட்ட போய் பேசணும்னா இப்ப நீ தானே அந்த வார்த்தையை சொன்ன. அத்தை நீங்களும் ஏன் அத்தை? கதையை சொல்றியா என் தங்கச்சி போய் உண்மையா சொல்லவா? டேய், அவ பிபி செக் பண்ணுன்னு சொன்னாடா, அதனாலதான்டா. பிபியா? புரியல. ஓ, அப்ப சார் உள்ளுக்குள்ள உக்கிரமா தான் இருக்கீங்க. நீ மட்டும் இந்த பல பலன்னு காட்டுறீங்க. தானே பார்த்தேன், இவனாவது கோவம் இல்லாம இருக்கிறாரு. இல்லடா, கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் கூட இருக்க கூட சொன்னாடா. அதுக்கு தான்டா எங்கன்னா எஸ்கேப் போயிட்டு கொண்டு கழிச்சு வரலான்ட்டு. எஸ்கேப் ஆனாலே உனக்கு பிபியே இல்லைனாலும் அவன் அதிக பிபின்னு நினைச்சுப்பாப்பா. யோசிச்சுக்கோப்பா, எங்களுக்கு இருக்கும் சம்மந்தம் இல்லப்பா. டேய், என்னடா இப்படி சொல்றேன்? ஆமா, நீ அவளை அவாய்ட் பண்ணாலே வீட்டுல தான் இருக்கேன்னு அவள் கெஸ் பண்ணிடுவாப்பா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எப்ப வேண்டாம், நான் என் பொண்டாட்டின்னு பாக்குறேன். அவளையும் சமாளிச்சிடலாம். இந்த மாதிரி எஸ்கேப் போயிட்டு பெருசா மாட்டிக்கிறத விட சின்னதுலயே சமாளிச்சுக்கிறேன். இப்படா திடீர்னு இந்த அறிவு? அப்புறம் யாரும் அவகிட்ட வாங்கி கட்டுறது? எனக்குன்னு எங்கதான் முளைச்சி வராங்கன்னு தெரியலப்பா பிரச்சனை. இப்ப என்ன பண்ண போறாரு, என்ன கோவத்துல இருப்பாரோ ஒன்றும் புரியல. என்ன யோசிச்சுன்னு இருக்க? அடுத்து யார் பிடிப்பிருக்கான்னு வச்சுட்டு இருக்கியா? என்ன இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, கூப்பிட்டு அமிச்சா வரவே இல்லையே, அதான் கேட்டேன். அதான் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்கல்ல, அங்கதானே வந்திருந்தீங்க, அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் வர வேண்டியதானே? எனக்கு புரியல. நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? நீங்க ஆர்டர் போட்டா நீங்க போட்ட இடத்துல வரணும். உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னா நான் எங்க இருக்கணும், அங்க நீங்க வாங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன ரொம்ப ஆணவமா பேசுற போல? நான் சாதாரணமா தான் பேசுறேன், நான் எந்த ஆணவத்தையும் பேசல. உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னா நான் எங்க இருக்கணும், நீங்க தேடி வாங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு என்னால தேட முடியாது, எனக்கு அதை விட நிறைய வேலை இருக்கு. இந்த வருஷம் தான் நீ எந்த வேலையும் செய்யல, நோவாம தான் இருக்க. அப்புறம் என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் புள்ள செலவுல தானே வாழ்ந்துட்டு இருக்க. இப்ப என்ன உங்க புள்ள செலவுல நான் வாழ்ந்துட்டா கொஞ்சம் சொல்லுங்களேன். தண்ட செலவுல என் புள்ள தானே பண்ணிட்டான். சரி, பண்ணாதான்னு சொல்லுங்க. உன் மேய்க்கிட்ட தானே இதெல்லாம் பண்றான். நீ தானே இதெல்லாம் பண்ண வச்சிருப்ப. எனக்கு என்ன அந்த காசு வேணுமா? சரி, எங்க அப்பாட்ட கேட்டு வாங்கி தரேன். அப்புறம் வேற இது மாதிரி தெரியாம என்னென்ன வாங்கிருக்கியோ? நான் ஒரு பிளாங்க் செக் போட்டு கொடுத்துறவா? பணத்திமுரு. இப்ப நீங்க தான் பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப உங்க புள்ள கிட்ட இருந்து நான் என்ன வாங்கிட்டேன் கொஞ்சம் சொல்லுங்களேன். சமையல்காரர் வைக்க சொன்னா, நான் சமைக்க சொல்லி உங்க புள்ள கிட்ட சொன்னா எனக்கு புரியல. நீ ஏன் தடுக்காம அமைதியா இருந்த? உங்க புள்ளைய நான் ஏன் தடுக்கணும்? உனக்காக தானே செய்யணும், அப்புறம் என்ன? இங்க பாருங்க, தடுக்காம இருந்தா ஏன் தடுக்காம இருக்குன்றீங்க, தடுத்தா அவங்க கூட பேசணுன்றதுக்காகவே ஏதாவது பேசுறேன்றீங்க, எனக்கு புரியல. ஃபேமிலி ரொம்பக்கு வராம தானே நான் ஓரமா இருக்கேன், அப்புறம் என்ன? ஆனா அவன் தான் உன் பேடி தெரிஞ்சிட்டு இருக்கானே. ஏங்க திருவிடம் பண்ணிக்கோங்க, என்ன ஏங்க டார்ச்சர் பண்றீங்க? அதுக்கு நானே வேற பிரச்சனையில உட்காந்துட்டு இருக்கேன், இப்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் அதான் வந்தான்ல, அவனை கட்டிட்டு போக வேண்டியதானே. நகை கடைக்காரன் எங்க பிடிச்சியா அவனை? இதுக்கு நம்ம பேசினா நம்ம டென்ஷன் பத்தி விட்டுருவாங்க. என்ன பேசுறாங்க பேசிட்டு போட்டோம். பதில் இதுக்கு தான் நம்ம அமைதியா இருக்கு. அவன் எங்கன்னா விட்டுறானா? பதில் பேசு டார்ச்சர் பண்றான். இப்பதான் பேசிட்டு போட்டோம், நான் அமைதியா இருக்கணும். என்ன பேசு, எங்க பிடிச்ச அவனை? பிடிச்சல, ஏன் கறக்கிறதெல்லாம் காமிச்சு கைட்டு விட்டே என்ன அவனை? வீடு வரைக்கும் வந்திருக்கான். ஒண்ணுத்துக்கு 4 கடை வச்சிருக்கானே கட்டின்னு போறது. ஒருவேளை என் புள்ள அளவுக்கு அழகா இல்லைன்ட்டு அவனை வேணான்றியோ? நீ எப்படி தேர்ந்தெடுக்கிற கொஞ்சம் சொல்ல. எல்லா பணக்காரனையும் வேணான்னு தான் சொல்ற, அப்ப நீ எப்படி தேர்ந்தெடுக்கிற? உனக்கு என்னதான் தேவைப்படுது? கூட சுத்துற, கறக்க வேண்டியதான் கறந்துடுற, அப்புறம் கைட்டு விட்டுற. ஒருவேளை ஒருத்தன் கூடவே இருந்தா சம்பாதிக்கிறது கஷ்டம்னு யோசிக்கிறியோ? பதில் பேசு. அமைதியா இருந்தா நீ நல்ல பொண்ணு ஆயிடுவியா என்ன? பொண்ணுனா எப்படி இருக்கணும் வந்து சிவா கிட்ட கத்துக்கோ, தெரிஞ்சுக்கோ.
அவ குணம் நீ ஒருத்தி கேடு கெட்ட குணம். பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. எப்படிதான் இவ்வளவு ஜெமமா வாழ்றியோ, குடும்பத்துல வந்து வாழ்ற பாரு. என்ன போய் தொலைறியா, சாக்கடை மாதிரி கூடவே இருந்து டார்ச்சர் பண்ற. ஐயோ நாங்க எங்க ரூமுக்கு போறோம். சரி, உங்ககிட்ட பேசி ஒரு பிரச்சனமோ இல்லை, நான் கிளம்புறேன். அம்மே அம்மே ஏது ஏன் படுத்த ப்ளீஸ் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ். வேண்டாம் எனக்கு போய் தொகை விழுந்துருன்னு முடியாத தூக்கம் வருது. சொன்னா கேட்க மாட்டேல நீ. இங்க பாரு, இங்க பாரு. தூக்கம் வருது, கொஞ்சம் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ். சரி என்னை பார்த்துட்டு திரும்ப. வேண்டாங்க. இப்ப திரும்பியா இல்லை நான் வேற ஏதாவது பண்ணுவா? என்ன சொல்லுங்க, எதுக்கு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க? தூக்கம் வருதுன்னு தான் தூங்குறேன். சுகமா இருக்கியா? ஏன் என் மூஞ்ச பார்த்து சோகமா இருக்க மாதிரியா தெரியுது? நான் நார்மலா தானே இருக்கேன். கிட்ட இருந்து எந்த உண்மையும் மறைக்காத. சரி இப்ப நான் என்ன போய் சொன்னேன்றீங்க? உண்மையை சொல்லுன்னு. இல்ல நான் எதுவுமே சொல்லல. இதுல உண்மையை சொல்லல. நான் என்ன உண்மை சொல்லணுன்றீங்க? எனக்கு புரியல. முன்னாடி அனுப்பிச்சு வச்சா பேசிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா தூங்க வச்சிட்டு இருக்க. நான் எங்க தூங்க வைக்கிறேன்? மேடம் எழுந்துக்க மாட்டேன்னு இருக்காங்களே. ஏன்டா ஏன்? தெரியல, எனக்கு தூக்கம் கண்ணு சொக்கு, சொன்னா கேட்கவே மாட்டேன். சரி விடா தூங்கட்டும். என்னடா என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? என்கிட்ட நிறைய பொய் சொல்றாள் அதான். பொய்யா? என்ன பொய்? என்னடா அவங்க 2 பேரும் தனியா பேசணும்னு சொன்னா கடைசி நீ வந்து அவங்க கூட உட்காந்து இருக்க. போதானே வந்து உட்காந்தேன், இப்ப என்ன? டேய் இன்னும் என் மேல கோவமா இருக்கு, மூஞ்ச காட்டிக்கிட்டே இருக்கு. அவளே சமாதானம் ஆயிட்டாளேடா. ஏன்டா நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க? தயவு செய்து வேண்டாம் விடுங்களா. என்ன வீரா, என்னாச்சு? ஒன்னும் இல்லையா? இவன் தூங்கிட்டாளா? ஆமா. என்னது நான் தூங்கிடுச்சா? அதான்டா பிரச்சனையா, ரொம்ப நேரம் அமைதியா இருக்க. ஒருத்தன் வந்து போனது கடை எப்படி இருக்கா? இல்லடா ஒன்னும் இரு. என்னடா என்னதான் பிரச்சனை? இல்ல அவ சொல்ற மாதிரி அவன் ஒரு நாள் கூட பிரச்சனை இல்லாம இருக்கவே மாட்டான்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை அவளுக்கு வந்துகிட்டே இருக்குல்ல. அப்பா எனக்கு பிரச்சனை இல்லாத நாள்ரா அப்படின்னு அவன் சொல்றதுக்கு ஒரு நாள் கூட இல்லைல்ல. ஏன்டா அப்படி சொல்ற? இல்ல நான் உண்மையதான் சொல்றேன். ஒண்ணு யாராவது பிரச்சனை பண்ணுவாங்க, இல்ல நான் பிரச்சனை பண்ணிட்டேன், எனக்கே தெரியுது. நீ காலைல இருந்தாலும் வந்து பேசணும், ஆனா அதை கண்டுக்காத மாதிரி தான் இருந்தா. ஆனா அதுக்கப்புறம் நீங்க வச்சு செஞ்சுட்டீங்க. அப்புறம் ஒருத்தர், அப்புறம் எங்க அம்மா பாரு, மற்றவங்களால இல்லை என்னால அப்படின்னு இருக்கு. கடைசியில உங்களாலையும் ஆயிடுச்சு. ஆக மொத்தத்துல அவளை சுத்தி எல்லாம் டார்ச்சர் மட்டும் தான் பண்றாங்க. டேய் என்னடா ஃபன்னா பண்ணத போய் இப்படி சொல்ற? உண்மையே சொல்லு, நமக்கு அது சொன்ன, ஆனா அவனுக்கு அதுக்கு எவ்வளவு நடுவோம் நமக்கு தெரியும். அன்னைக்கு நைட் ஃபுல்லா கனவுல எத்தனை டாய்லெட் விழுற மாதிரியே. அது தெரிஞ்சும் பண்ணீங்க தானே, நானும் பண்ணேன் தானே. அது என்னவோ சரிதான். இதுல உங்க அம்மா எங்க வந்தாங்க? இதுக்கு கட்டிவே நாங்க பேசினதுக்கு அதுக்கு சொல்றியா? அதை அவங்க பேசலாம் தான் வச்சிருக்கோம். இங்க வந்து அவங்க பேசினது சொல்றேன். இங்க வந்து பேசினாங்களா? என்ன சொல்ற? நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் வந்தேன்ல, நீ இப்படி பேசு அப்புறமா தனியாக வரந்தானே நீங்க சொன்னீங்க. வந்து பார்த்தா உள்ள அவங்க இருக்காங்க. அப்புறம் வேண்டாங்க விட்டு. ஏன்டா ஏன்? இல்லடா அதை பத்தி நினைச்சுக்க கூட விரும்பல, விட ப்ளீஸ். சரிடா. நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணிக்கோங்க, இப்படி வேலையில பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் ஒர்க் பண்ணல. என்ன ஏன்டா ஏன்? இல்லைக்கா, எதுவும் சுத்தமா மனசு இல்லை. என்னால கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. அதனால ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ஏதாவது பண்ணி பெண்டிங் இருந்தா சொல்லி நான் முடிச்சு விடுறேன். நான் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீ அவ கூடவே இரு, அது போதும். ஒரு நிமிஷம் வர மாட்டேன்டா, நான் கழுவ மாட்டேன்.